அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் வைகாசி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை, தேய்பிறை 5/6/2024. சதுர்த்தசி திதி இரவு 7:55 வரை. அதன் பிறகு அமாவாசை திதி. கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் இரவு 9:14 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம். அமிர்த யோகம் இரவு 9:14 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: மிதுன லக்னம், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு, மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவானுடன் சூரியன், சந்திரன், சுக்கிரன், புதன். இன்று என்ன செய்யலாம்? வாகனங்கள் பழுது நீக்க, புது பணியாட்களை வேலைக்கு அமர்த்த, செங்கல் சூளை பிரிக்க, மந்திரம் ஜபிக்க, வழக்குகள் பேசி முடிக்க, நவகிரகங்களை வழிபட நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, சேர்த்து வைத்த பொருள் முதுமைக்கு உதவும். ஆனால் சேர்த்து வைத்த புண்ணியமோ சந்ததிகளை காக்கும். ஆமாங்க, அதனால தாங்க புண்ணியத்தை நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டே இருப்பீங்க. 4 வீடு வாங்கி என் பிள்ளைங்களுக்கு வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத விட, என் பிள்ளைங்களுக்கு நான் சொத்து பெருசாக சேர்க்கலைன்னாலும் பாவ மூட்டைகளை அதிகமாக சேர்க்கலிங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு புண்ணியத்தை தாங்க சேர்த்து வச்சுருக்கேன்னு எங்கும் எப்பொழுதும் தலை நிமிர்ந்து சொல்லக்கூடியவர்களெல்லாம், நெஞ்சை நிமிர்த்தி சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளாகவே ஒரே செலவு, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு சிக்கல், மனசுக்குள்ளார ஒரு சின்னதாக ஒரு கோபம், படபடப்பு, இதெல்லாம் இருந்ததுங்க. ஆனால் இன்றைய தினம் உங்கள் ராசியை விட்டு விலகி சந்திரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. 2ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. இங்கிதமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட சரியாகும். வீடு வாங்கிறதுக்கு கட்டுறதுக்கு பேங்க் லோனும் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷ செய்திகளையும் இன்றைய தினத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ரொம்ப நாளாக பேசாமல் இருந்த உறவினர்கள், அதாவது சொந்தக்காரங்க, அவங்களாம் வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து மோதல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திடீர் லாபம் உண்டு. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகும். சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ஜெயிச்சு காட்டுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக சோர்வு, களைப்பு, முன்கோபம் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, மனிதனின் இயல்பு என்னவென்றால் 10 விரல் நம்மிடம் இருந்தாலும் 11ஆவதாக ஒரு விரல் வந்து நம்முடைய கண்ணீரை துடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு தாங்க. ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுங்க. தன் கையே தனக்கு உதவி. நாம் தான் நம்மளை வந்து சரி பண்ணிக்கணும், நாம் தான் நம்மை வந்து காப்பாற்றிக்கணும், நம்ம காலில் தான் நம்ம நின்று காட்டணும், அடுத்தவங்க முதுகு மேலே நம்ம சவாரி செய்யக்கூடாதுன்னு கடின உழைப்பால் காலத்தை வென்றெடுத்து எல்லா வகையிலுமே வெற்றி பெற்று வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. எல்லா கிரகங்களும் உங்களை பார்க்குறதுக்கு ஓடி வந்துட்டாங்க பாருங்கள். ஏற்கனவே குரு பகவான் உங்கள் ராசியில் உட்கார்ந்துருக்கிறாரு, சூரியனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு, புதனும் அங்கே தான் இருக்கிறாரு, உங்கள் ராசி மேலே தான் உட்கார்ந்துருக்கிறாரு, ராசிநாதன் சுக்கிரனும் அங்கே தான் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ இன்றைக்கி சந்திரனும் அங்கே வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணும். திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பெரிய முடிவுகள் எடுக்கக்கூடாது. விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பார்க்கணும். பெருசாக ஏதாவது நோய் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் தோணும். ஆனால் டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்தா, ஸ்கேனிங்லாம் எடுத்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா இந்த கூட்டு கிரகங்கள் உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் வந்து தியானத்தில் ஈடுபடலாம். முக்கியமான சில வழிபாட்டு ஸ்தலங்கள் அதிலெல்லாம் உட்கார்ந்து மந்திர ஜபங்கள் ஜபிக்கலாம். அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பவரை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ராசிக்குள்ளார இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால நிதானமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் யாராவது உங்களை வந்து மரியாதை குறைவாக நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த சூழ்ச்சியையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. நீல நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஆசை என்பது ஓட்டை குடம் மாதிரி, அதை யாராலும் நிரப்ப முடியாது. ஆமாங்க, மனசு ஆசைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். பார்க்குற பொருளை வாங்க வைக்கும், பங்களா கட்டி வாழணும்னு நினைக்கும். இப்படி ஏகப்பட்ட ஆசைகளை மனசு சுமந்துக்கிட்டு தான் வரும். ஆனால் அந்த ஆசைப்படுற மனசை அடக்கி நமக்கு எது தேவை, நம்ம சக்திக்கு எது தேவை, அதை மட்டும் நீ யோசி, கண்டதெல்லாம் நீ வந்து யோசித்து என்னை குழப்பாத அப்படின்னு உள் மனசுக்கு உத்தரவிடக்கூடிய முதலாளிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. முக்கியமான கிரகங்களெல்லாம் வந்து 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்கள் உள் மனசில் மறைஞ்சு கிடந்த சில ஆசைகள் அதெல்லாமே இன்றைக்கி நிறைவேறுங்க. பாடணும், சின்ன வயசில் நல்லா பாடின்னு இருந்தீங்க, அப்புறம் வாய்ப்பு கிடைக்கல, இப்போ நல்லா பாடுறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும். இருக்கிற வீட்டில் வந்து இடம் பத்தலை, இன்னொரு ரூம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது இன்னொரு ஃப்ளோர் எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி சின்ன சின்ன சுப செலவுகள், அத்தியாவசியமான செலவுகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நடக்குங்க. அதே மாதிரி பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள் எல்லாமே இன்றைக்கி நிறைவேறும். அதே நேரத்தில் சுப செலவுகள், திடீர் பயணங்கள் இதெல்லாம் கூட ஒரு பக்கம் இருக்குங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நீங்கள் இன்றைய தினத்தில் நிறைவேற்றுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் உண்டுங்க. யோகாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் இன்றைக்கி வாங்குவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. வியாபாரத்தில் போட்டிகளையும் தாண்டி இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் மறைமுகமாக உங்களுக்கு வேலை சுமை இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கீழே விழுந்து அடிபடாமல் பார்த்துக்கணும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் செலவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, அன்பு என்பது விதை. அதை நாம் விதைத்தால்தான் முளைத்து வரும். ஆனால் வம்பு என்பது புல் மாதிரி. நாம் விளைக்காமலேயே அது விளைந்து வந்துவிடும். நாம் விதைக்கணும்னு அவசியமே இல்லை. புல்லெல்லாம் அது தானாக வந்துவிடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வம்புகள் எத்தனை வந்தாலும் அவற்றையெல்லாம் தன்னுடைய அன்பால் அகற்றிவிடக்கூடிய ஆரோக்கியசாலிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திடீர் ராஜயோகம். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்துட்டோம், ஏமாந்துட்டோம், இனிமேல் அந்த பணம்லாம் எங்கே வரப்போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த பணம் கையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வீடு வாடகைக்கு இருக்குது. 4 வீடு வச்சுருக்குறோம், ஆனால் எந்த வீடும் வாடகைக்கு போக மாட்டேங்குது. திடீர்னு நல்லவங்க வாடகைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வியாபாரம் தொடங்கி இருக்கீங்க, அதில் சரக்கெல்லாம் அப்படியே தேங்கி கிடக்குது. திடீர்னு பெரிய அளவில் வியாபாரம் நடந்து லாபம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்? லாபஸ்தானத்தில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. இது ஒரு பெரிய பாக்கியம். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் எதை தொட்டாலும் அதெல்லாமே வெற்றிகரமாக முடியும். எவ்வளோ பெரிய சிக்கலாக இருந்தாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதே போல் வழக்குகள் ஏதாவது இருந்தால் கூட அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அல்லது ராசியாக பேசி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதில் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு திடீர் லாபம் யோகம் எல்லாம் உண்டு. புதுசாக வேறு ஏதாவது தொடங்கிறதுக்கான வாய்ப்பு, இருக்கிற கடையை கொஞ்சம் பெருசுபடுத்துறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி செல்வாக்கு உண்டு. சின்ன சின்ன சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய நாள் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, புரிதல் இருந்தால் கோபம் கூட அர்த்தம் உள்ளதாக தெரியும். ஆனால் புரிதல் இல்லாவிட்டால் அன்பு கூட அர்த்தமற்றதாகிவிடும். ஆமாங்க, பழகும்போது ஒரு புரிதலோடு நீங்கள் பழகுவீங்க. ஏதோ அவங்க ஒன்று சொன்னாங்க, நீங்கள் ஒன்று சொன்னீங்க, ஒரு 2 வருஷம் ஓடிச்சு அந்த பழக்க வழக்கம், அந்த நட்பு அப்படின்னு இல்லாமல் எங்கும் எப்பொழுதும் புரிதலுடன் எல்லோருடனும் பழகி கடைசி வரை நட்புகளை பாராட்டக்கூடியவர்கள், உறவுகளை வலுவாக வைத்து கொள்ளக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. அது மட்டும் இல்லைங்க, அன்பு நீங்கள் காட்டிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால புதுசாக சிலருக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லது இருக்கிற வேலையில் நீங்கள் ஏதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது. சின்னதாக ஒரு அங்கீகாரம், மூத்த அதிகாரிகள் மத்தியில் ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி 10ஆம் இடம்தான் தர்ம கர்ம காரியங்கள். பெருசாக யாருக்காவது தான் நீங்கள் உதவுவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய பதவியெல்லாம் தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த விஷயங்களை முடித்து காட்டக்கூடிய வல்லமையும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். சகோதரங்களும் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. வீடு மனம் வாங்கிறது, விற்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க. வியாபாரம் இன்றைக்கி ஓஹோன்னு இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் இன்றைக்கி நீங்கள் தான் ஜெயிச்சு காட்டுவீங்க. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. ஏன்னா செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. குரு பகவானுடைய அனுகிரகமும் இப்போ உங்களுக்கு இருக்குதுங்க. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ஓரளவு பரவாயில்ல. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, எத்தனையோ கவலைகள் நம்மிடம் உண்டு. அதை சொல்லிக்கொண்டே இருந்தால் மீள முடியாது, அதை எண்ணிக்கொண்டே இருந்தால் வாழ முடியாது. ஆமாங்க, யாருக்கு தான் கவலை இல்லை? எல்லாருக்கும் ஒரு கவலை இருக்குது. பணம் அதிகம் உள்ளவங்களுக்கும் பல கவலைகள் உண்டு, பாட்டாளியாக இருக்கிறவங்களுக்கும் கவலைகள் உண்டு. அதனால தாங்க நீங்கள் கவலைப்படுறதை நீங்கள் தூக்கி போட்டுருவீங்க. அதனால் எந்த பலனும் கிடையாது. அடுத்தது ஆக வேண்டியது என்னவோ அதை நாம் பார்ப்போம்னு கவலைகளை எல்லாம் கரையேற்றி விட்டு கடமையை செய்யக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் யோகஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட உங்களுடைய ராசிநாதன் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். சவால்களில் வெற்றி உண்டு. முடியாததை முடித்து காட்டுவீங்க. தந்தை வழியில் சில உதவிகள், தந்தை வழி சொத்துக்கள் பெறுவதில் இருந்த வழக்குகள், சிக்கல்கள், அதில் ஒரு தீர்வு, ஏதாவது பேசி ராசியாக முடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு தீர்வு வர வாய்ப்பு இருக்குதுங்க. அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இன்றைக்கி பார்க்கலாம். அதிகாரிகளை போய் பார்க்குறது அதெல்லாமே சிறப்பாக நிறைவேறும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. ஆனால் 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சகோதரங்களால் அலைச்சல் வரும். வீடு, அதாவது காலிமனை, புறநகர் பகுதியில் கிரவுண்டு வாங்குறீங்க, வீட்டு மனை வாங்குறீங்கன்னா தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. நன்சை நிலத்தில் வாங்கிடாதீங்க, ஏன்னா அப்புறம் கட்ட முடியாது. அப்படி இருக்கிறதுனால வீட்டு மனை வாங்குறதா இருந்தால் கவனமாக இருங்க. வியாபாரம் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு அதிக லாபம் தரும். உத்தியோகத்தில் கூட நீங்கள் சொல்கிறத அதிகாரி ஏற்றுப்பார். அந்தளவுக்கு அறிவுபூர்வமாக பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டு. நல்ல செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்கோபம் வரும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமக்கலமாக இருக்குது. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்தளவுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தேவைக்கு தேடுபவர்களை தொலைப்பதில் எந்த தவறும் இல்லை. ஆமாங்க, வேலை ஆகணுங்கிறதுக்காக நம்மக்கிட்ட வேண்டி பழகிறவங்க இருக்காங்க. அப்படியே ரொம்ப அக்கறையாக விசாரிப்பாங்க. அன்பளிப்பாக சில பொருள்களை எல்லாம் அள்ளி விடுவாங்க. அதிலெல்லாம் மயங்கிட்டு சில பொருட்களை நீங்கள் இழந்த காலம் எல்லாமே உண்டுங்க. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க? வீணாக நம்மளை புகழறவங்க யாராக இருந்தாலும் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற தெளிவுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அப்படி இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சிறு விபத்துகள், பழுதுகள் இதெல்லாம் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நோ பார்க்கிங் ஏரியாவில் வண்டியை விட வேண்டாங்க. அதே மாதிரி மொபைல் ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டுறது அதெல்லாம் இன்றைக்கி தவிர்க்கணுங்க. குடும்பத்தினருடன் வெளியூருக்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னா பாதுகாப்பு சரியாக இருக்கா அதை பார்த்துக்கிட்டு அப்புறமா பயணப்படுறது ரொம்ப நல்லதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக பேசுகிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு சந்திராஷ்டமம்னா சந்திரன் மட்டும் 8ல் இல்லை, சூரியன், புதன், சுக்கிரன், குருன்னு ஒரு படையே கிளம்பி போய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் முடியும். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க. ஆனால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், டென்ஷன் இருக்கும். வியாபாரத்தில் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் வாடிக்கையாளர்கள்ட்ட எதுவும் குறுக்க பேச வேண்டாம்.
உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஏதாவது சொன்னாங்கன்னா பொறுமையாக கேட்டுங்க. இருந்தாலும் வெளிநாடு போகிறதுக்கு விசாவுக்கான முயற்சிகள் அதெல்லாமே இன்றைக்கு பலிதமாகுங்க. இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே முன்கோபத்தை தவிர்க்க வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, புரிந்து கொள்ளாதவர்களிடம் வாக்குவாதம் செய்வது கன்னத்தில் உட்கார்ந்திருக்கும் கொசுவை அடிப்பது போல. கொசு அடிபடுதோ இல்லையோ நாம் கன்னத்தில் அறைந்து கொள்வது உறுதிதான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே நமக்கு யாராவது ஒத்து வரலையா, நம்மளை யாராவது புரிஞ்சிக்கலையா, அவங்கள்ட்ட போய் எதுக்கு நாம் விவாதம் பண்ணுவானே, அதெல்லாம் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் தன் வழி தனி வழி என்று பயணிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 5 கிரகங்கள் நேருக்கு நேராக உங்களை பார்க்குறாங்க. குரு, சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், இந்த 5 பேருமே உங்களை பார்க்குறாங்க. அப்படி பார்த்தா என்ன நடக்கும்? மனசுக்குள்ளார ஒரு உற்சாகம், ஒரு தெம்பு, ஒரு தைரியம் வர ஆரம்பிக்கும். வித்தியாசமான யோசனைகள் அடிமனசுக்குள்ளார ஓட ஆரம்பிக்கும். ரொம்ப நாளாக முடியாத சில விஷயங்கள் அதெல்லாம் முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. தாழ்வு மனப்பான்மையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் ஏற்கனவே சொந்த வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால நீங்களும் சொந்த வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது அதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் இன்னைக்கு இருக்குது. ஆனால் பங்குதாரர்களை வந்து பகச்சிக்கூடாது. சரியில்லாதவங்களை பங்குதாரராக சேர்த்துக்காதீங்க. அதே மாதிரி வேலையாட்களை புதுசாக எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி அவங்க எங்கே இருந்தாங்கன்னு விசாரித்து பார்த்துட்டு அப்புறம் வேலைக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன இழப்புகள் இருக்குங்க. அதே நேரத்தில் கேட்டை நட்சத்திரக்காரர்களுடைய எதிர்பார்ப்புகள், ஆசைகள் எல்லாமே நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, நாம் அனைவருமே ஒரு மரத்தில் உள்ள இலைகள்தான், ஒரு கடலில் உள்ள அலைகள்தான். ஆமாங்க, என்னதான் முட்டி மோதிட்டாலும் எல்லாரும் ஒன்றுக்குள்ளார ஒன்று தாங்க. எல்லாருமே மனித வர்க்கம் தாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் வாழக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டுக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. பாக்யாதிபதி சூரியனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. சவால்களில் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிரிகளையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும். கொடுத்து ஏமாந்து போனதை இன்னைக்கு கேட்டு பாருங்கள், கொஞ்சமாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. போட்டிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வெளிவட்டாரத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. குரு பகவான் மறைஞ்சிருக்கிறாரு, சுக்கிரனும் மறைஞ்சிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. இரவு நேர பயணங்களை தவிர்க்க பாருங்கள். விலை உயர்ந்த தங்க நகைகள் தொலைஞ்சிராமல் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ஆனால் சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. வியாபாரமும் உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினத்திலே விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. திடீர் பயணங்கள் உண்டு. பழைய சொந்த பந்தங்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. சின்ன சின்ன வீண் பழிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, நாம் சமாளித்து வந்துடலாங்கிற தன்னம்பிக்கை வர ஆரம்பிக்குங்க. இன்றைய தினம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சுமார் தான். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகம்.
உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் விலகும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எதிரிகள் தேவையில்லை நம்மை வீழ்த்துவதற்கு, எதிர்மறை எண்ணங்களே போதும். ஆமாங்க, அதனால தாங்க எதிரி வெளியிலேருந்தெல்லாம் வர்றதில்லைங்க, நமக்குள்ளாரேருந்து தாங்க எதிரி வர ஆரம்பிக்கிறாரு. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்கு இல்லைங்களா, அது நமக்கு எதிராக திரும்பிடக்கூடாது. நாம் நல்லவங்க அப்படிங்கிறத நம்முடைய உள்மனம் சொல்லணும். நம்ம உள்மனம் நாம் நல்லவங்கன்னு சொல்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம எல்லா நேரத்துலையும் நல்லவர்களாக நடந்து கொண்டால் தான் நம்முடைய உள்மனம் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லும். அதனால்தாங்க எப்பொழுதுமே நேர்மறை எண்ணங்களோடு வாழ்ந்து கொண்டு எல்லாவற்றையும் சாதித்து காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது வீட்டு மனை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக விற்காமல் இருந்த அந்த இடத்த கொடுத்துட்டு இருக்கிற கடனை பைசல் பண்ணிவிட்டு மிச்சம் மீதி இருக்கிறதுக்கு புறநகர் பகுதியில் ஏதாவது ஒரு இடம் வாங்கி கட்டிட்டு போகலான்னு நீங்கள் யோசிச்சுன்னு இருக்கீங்க. அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் உருவாக வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க நினச்ச கல்லூரியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை தேடின்னு இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் அவங்களுக்கு வேலையும் அமையும். கல்யாணத்துக்கு ஜாதக பொருத்தம் பார்த்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா நல்ல பொருந்துகிற ஜாதகம் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி புதுசாக ஏதாவது யோசித்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுக்கே சின்ன சின்ன ஆலோசனைகள் சொல்கிற அளவுக்கு பட்டறிவு பகுத்தறிவு இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன திருப்தி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எப்படியும் ஒரு நாள் வெற்றி பெற்றே தீருவேன் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு அவமானங்களும் துன்பங்களும் திறவுகோலாகத்தான் தெரியும். ஆமாங்க, எப்படியும் நான் ஜெயிச்சிருவேன், இதெல்லாம் என்ன பெரிய விஷயம், எத்தனையோ கஷ்டங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு ஆழமாக நம்பின்னு இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெயிச்சும் காட்டுவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இன்றைய நாள் அமோக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக தைரியம் கொடுக்குற வகையில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் குரலை கொஞ்சம் ஒசத்தி பேசுவீங்க. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, என் மேலே எந்த தப்பும் கிடையாது, வீண் பழி என்னை சுமத்தாத அப்படின்னு சொல்லிட்டு விழாவாரியாக இனிமேல் பேச ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு பலத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, யோகாதிபதி சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. பூர்வ புண்ணியாதிபதி புதனும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. முடிக்க முடியாத சவாலான விஷயங்களை கூட இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பணவரவு உண்டு. வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அறகுறையாக நின்று போன வீட்டை கட்டி முடிக்கிறதுக்கான லோன் வசதியும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அம்மா வழி உறவினர்களால் சின்ன சின்ன அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். உத்தியோகஸ்தானத்தை முக்கியமான கிரகங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு கூடுதல் பதவியோ அல்லது கூடுதல் முக்கியத்துவமோ இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. விலை உயர்ந்த வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்தடுத்து சுப செய்திகள் இன்றைக்கி தேடி வரும். நல்ல செய்திகள் வரும். பணவரவும் உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் சின்ன சின்ன உடல்நலக்குறைவும் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, கடந்த காலத்தை நீங்கள் கைவிடாவிட்டால் நிகழ்காலம் உங்கள் கையை விட்டு போய்விடும். ஆமாங்க, நிகழ்காலம் இன்றைக்கி பொழப்பு என்னவோ அதை நாம் நிம்மதியாக பார்க்கணுங்க. இன்றைக்கி நம்முடைய கடமை என்னவோ அதை நாம் தள்ளி போடக்கூடாதுங்க. பழசெல்லாம் யோசிச்சுட்டு உட்கார்ந்திருக்க எதிர்காலமும் நம் கையை விட்டு நழுவி போய்விடும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய கடமையை முதல்ல செய்வோம். கவலைப்பட வேண்டிய தூக்கி எறிவோம், கவலைப்படாததெல்லாம் தூக்கி எறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் கடமைக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. முடிசூட்டி வைக்கக்கூடிய 3ஆம் இடத்திலே 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களை பற்றிய புகழ் கௌரவம் ஒருபடி உயருங்க. அதே போல் உங்களுக்கு திடீர் பணவரவு உண்டு. சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பெரிய தொகை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இழந்த தொகைகள் கைக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஏமாந்து போனீங்கள்ல கொடுத்து அவங்கள்ட்டேருந்து நல்ல பதில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. பெரிய பொறுப்புகள், பதவிகள், பரிசு பாராட்டுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கி தேடி வருங்க. ஏன்னா குரு, சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன் 5 கிரகங்கள் ஒன்றாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பெரிய பொறுப்புகளுக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. பளிச்சுன்னு பேசி பல முக்கிய காரியங்களை முடித்து காட்டுவீங்க. என்னதான் இருந்தாலும் ஏழரசனையும் ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும். திடீர்னு அப்படியே உங்கள் கூட வந்து உங்களை புகழ்ந்து தள்ளுறவங்கள உடனே சேர்த்துக்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருங்க. இப்போல்லாம் எதை பேசினாலும் பதிவு பண்ணிடுறாங்க. நாம் இயல்பாக ஏதாவது மனசை விட்டு சில ஆதங்கத்தை நம்ம சொன்னாலும் கூட அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போய் இன்னொரு இடத்துல காமிக்கிறாங்க. கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏழரசனி இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி அமோகமாக இருக்கும். லாபம் கிடைக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சந்தோஷம் இன்றைக்கி உண்டு. இதே மாதிரி இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிரிச்ச முகத்தோடு இருப்பீங்க. காரணம், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இன்றைக்கி நடக்கும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.